ஏடிஎம்கே, பிஜேபி இது 2ம் ஏன் தமிழ்நாட்ட ஆளக்கூடாது? ஆளக்கூடாது. ஏன்னா இது சமத்துவம் பேசுற மண், சனாதனத்துக்கு எதிரான மண். அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், தந்தை பெரியார் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி உருவாக்கப்பட்ட திராவிட மண் இது. பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்னா, ஒரு தகப்பன் தாம் பெத்த பசங்க முன்னாடி மதவெறி பிடிச்ச ஒருத்தன் கையால் அடி வாங்கி அசிங்கப்படுவான். கட்டின பொண்டாட்டி முன்னாடி ஒருத்தன் கிட்ட அடி வாங்கி அசிங்கப்படுவான். ஒரு மனுஷன் தன் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் பொறுத்துப்பான். ஆனா தன் குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுறதை பொறுத்துக்க மாட்டான். பிஜேபி ஆட்சி அமைந்தா தமிழ்நாட்டில் இதெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நடக்கும். முஸ்லீம், கிறிஸ்டின் வீட்டு பொண்ணுங்க இந்து மதவெறி பிடிச்ச ஒருத்தனால கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாங்க. நீங்க எல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்காதான்ட்டு. திமுக ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலுமே இது நடக்கும். ஆனா பிஜேபி ஆட்சி அமைந்தா இதெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட செய்வாங்க. இந்த மிருகத்தை எல்லாம் மத பாதுகாவலர்கள் கொண்டாடுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்காம அவங்களே வயசாகியே இறந்து போயிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்காது இந்த பிஜேபி அரசாங்கம். ஆனா திமுக அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணை நிற்கும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும். இதுதான் திராவிட ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளையும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் எடுத்துட்டு உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் மாதிரி தட்சிண பிரதேஷன் பேர் மாத்தணும் ஆட்சியப்படுறதுக்கு இல்லை. முஸ்லீம்லாம் மசூதியில சவுண்டா நமாஸ் படிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க. ஹிஜாப் அணிய கூடாதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க. பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க. அப்படி சாப்பிட்டா வீட்டில் புகுந்து அடிச்சு கொள்வாங்க. கோவில் பக்கத்துல இறைச்சி கடை இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுவாங்க. நீங்க என்ன சாப்பிடணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போடணுங்கிறதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. காலங்காலமா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து தலைமுறை தலைமுறையா வாழ்ந்துட்டு வர நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்தியா சொந்தம் இல்லை, நீங்களாம் பாகிஸ்தான் போங்கன்னு அடிச்சு துரத்துவாங்க. உங்களுடைய உணவு சுதந்திரம் பறிக்கப்படும். உங்களுடைய ஆடை சுதந்திரம் பறிக்கப்படும். நீங்க என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பாடு சாப்பிடணுங்கிறதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரி, அப்ப எல்லாரும் இந்துவா மாறிட்டா எல்லாரும் சமமா வாழலாமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சனாதன முறைப்படி ஆட்சி கொண்டு வந்தாங்கன்னா 3% ஆளுங்க மட்டும்தான் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. மற்ற 97% மக்கள் அவங்களுக்கு அடிமையா தான் வாழணும். ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா, அயோத்திதாச பண்டிதர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர் இவங்க எல்லாருமே இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டு எல்லாரும் சமம்ங்கிற ஒரு கௌரவமான வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இதை ஒழிச்சிட்டு மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு தள்ள பார்க்குது பிஜேபி. நீங்க எல்லாம் கேட்கலாம், அதிமுக ஓட்டு போட்டு அதிமுக தான் ஆளும், பிஜேபி ஆள போகுதுன்னு சொல்லி. நீங்களே யோசிங்க. மக்களை சந்திக்காம, ஓட்டு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்காம, ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனவங்க காலில் விழுந்து சிஎமான எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு ஊழல் செஞ்சவங்க காலில் விழுந்து சிஎம் ஆனதுனால 4 வருஷம் வெறும் ஊழலாட்சியை மட்டுமே கொடுத்துட்டு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சொந்தமா முடிவு எடுக்க தெரியாது. அப்படி சொந்தமா முடிவு எடுத்ததுனால செங்கோட்டையன் வெளியே போனாரு, ஓபிஎஸ் வெளியே போனாரு, டிடிவி தினகரன் பிரிஞ்சு போனாரு. அதிமுக இன்னைக்கு பல பிரிவுகளா இருக்கு. உனக்கு சொந்தமா முடிவு எடுக்க தெரியல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சி அதிமுகவை பிஜேபி பி டீமா மாத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள துடிக்குது பிஜேபி. நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க மக்களே. நீங்க போடுற ஓட்டு சமத்துவத்துக்கா, சனாதனத்துக்கா, அடிமைத்தனத்துக்கா, எல்லாரும் சமம்ங்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கா? இன்னைக்கு நம்ம எல்லாம் சுயமரியாதையோட வாழ திமுக பல நூறு திட்டங்களை கொண்டு வந்ததுதான் காரணம். நீங்க போடுற ஓட்டு நம்ம சுயமரியாதையா வாழ்றதுக்கா இல்ல அடிமையா வாழ்றதுக்கான சிந்திச்சு போடுங்க. நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கானது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கானது, உங்க பசங்களோட எதிர்காலத்துக்கானதுன்னு உணர்ந்து ஓட்டு போடுங்க.